காலையில் பெரம்பூருக்கு வரும்போது காவல்துறை அங்கே சப்போர்ட்டுக்கு நிற்கிது, பாதுகாப்பு கொடுக்குது, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. கொளத்தூருக்கு வரும்போது காவல்துறை அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. அடுத்து விஜய் அண்ணா வராங்க, ரோட்டில் நிற்க இடம் இல்லை, மூச்சு விட இடம் இல்லை. சம்பந்தமே இல்லாத அவ்வளவு பஸ்ஸஸ் எப்படி அங்கே வந்ததுன்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு வந்துட்டு போலீஸால் எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறத நாங்கள் பல மீடியாக்களில் பார்க்குறோம். அதை நான் உங்ககிட்ட கேட்குறோம். சும்மா ஒரு கோவத்தில் வன்மத்துலலாம் சொல்லலை, எல்லாத்துக்கும் ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கே ஒரு போஸ்ட் ஒருத்தர் அந்த ஃபுட்வேர்ஸு, கலைஞ்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு, பாப்பாவோட பால் டப்பா, அந்த இடம் ஒரு கலவர பூமி மாதிரி போட்டு தாவேக்காவை துண்டு பேட்ஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு போஸ்ட் ரெடி பண்ணி அதை போட்டு விரைவில் அப்படின்னு போட்டிருக்கேன். இதை இன்னும் டெலிட் பண்ணல, துணிஞ்சு வேலை செய்யலாம். ஒருவேளை மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு வராது, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, சும்மா அது போட்டதாக இருக்கும். அது ஏதாவது பிளான் கரூர் சினாரியோ நீங்கள் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்க, இதை புரிஞ்சாரு, ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கேஸை தடுத்துட்டு கிளம்புங்க. மக்கள் கூட்டம் அலைமோதுது, அங்கே யாருமே இல்லை. ரோட்ஸை சீல் பண்ண மாட்டாங்க, ஒரு பேரிகேடு கூட இல்லை. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூருக்கு வர்றது எவ்வளோ தூரம்? ஹார்ட்லி 2-3 கிலோமீட்டர். ஒரு ரோட்ல ஒரு போலீஸ் ஆர்டிஃபிஷியலாக எப்படி அந்த ரூட்டுக்கே சம்மந்தம் இல்லாத பஸ் எல்லாம் வந்துருக்கு. சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு, அவர் அந்த கூட்டத்தில் அந்த கேமராவை பார்த்துட்டு இப்படி 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 ஏதோ செய்கை பண்ணுறாரு. என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அங்கே இருந்த பையன் ஒருத்தர் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுறான். அவன் சொல்கிறான், அண்ணா இந்த பையன் அந்த இடத்துல எல்லாரையும் உரண்டு இழுத்துட்டே வந்தான், யாராவது கோவப்பட மாட்டாங்களா, ரியாக்ட் ஆக மாட்டாங்களா, அந்த இடத்துல ஒரு கேஸ் உருவாகாதான்னு பண்ணிட்டு இருந்தான். நான் அங்கே இருந்தேன்னு அந்த பையன் எனக்கு போட்டிருக்கான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் பர்சனலாக போய் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் என் பார்வைக்கு உட்பட்டு ஒரு பாரபட்சம் இல்லாமல் தான் செயல்படுது. எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன்பயாஸ்ட். இங்கே நடக்கும்போது என்ன வண்டி வருது, எத்தனை பேர் உள்ளே வருவான், இதை கூட கேதர் பண்ண முடியாதா? அப்போ என்னங்க இன்டெலிஜென்ஸு? அப்போ அதை கேதர் பண்ணாக்க இமீடியட்டாக எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் யார் உள்ளே கொண்டு வரணும்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்னொருத்தர் குறவழியை நிரூபிங்களா பேச விடாமன்ற கேள்வி தான் எனக்கு வருது. எனக்கு அந்த கேள்விக்கு தான் பதில் வேணும். இப்படிலாம் பண்ணால் இது கவர்மெண்ட்டுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களே இதை பண்ணுவோம். பயன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆனந்த் அஜித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று கொளத்தூரிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் பெரம்பூரிலிருந்து தான் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கினார்னு பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து 3-4 இடங்களில் நேற்று பிரச்சாரம் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு மீடியாவில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி எடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களோட இன்டர்வியூ. ஏன்னா இது நாங்கள் நேரில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் அடுத்த கட்ட பாயிண்ட்டுக்கெலாம் போவார்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இமீடியட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்தது ஆக்சுவலாக? சதி. எப்படியாவது தாவேக்காவும் விஜய் சாரும் மக்களை சந்திச்சிடக்கூடாது, மக்களும் அவரும் பேசிடக்கூடாதுன்றது ரொம்ப டீப் ரூட்டடான ஒரு சதி பின்னப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் சும்மா ஒரு கோவத்தில் வன்மத்துலலாம் சொல்லலை, எல்லாத்துக்கும் ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கேன். அவர் 25th அன்னைக்கு சொல்கிறாரு, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், வேட்புமனு தாக்கல் பண்ணுறோம், 3 தொகுதிக்கு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம், பெரம்பூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அன்னைக்கே ஒரு போஸ்ட் ஒருத்தர் போடுறாரு, திமுகவுக்கு பேசக்கூடிய ஆதரவாக பேசக்கூடிய ஒரு யூடியூபர். கரூர் போலவே ஒரு ஏஐ பிக்சர் ஜென்ரேட் பண்ணுறாரு. அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அந்த ஃபுட்வேர்ஸு, கலைஞ்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு, பாப்பாவோட பால் டப்பா, இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். குழந்தைங்களுடைய ஒரு ஃபீடிங் பாட்டிலும் சேர்த்து அதில் இருக்குது. அந்த இடம் ஒரு கலவர பூமி மாதிரி போட்டு தாவேக்காவை துண்டு பேட்ஜஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு போஸ்ட் ரெடி பண்ணி அதை போட்டு விரைவில் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், செப்டம்பர் 27, 2025 சாயந்தரம் 7:30 மணிக்கு நடக்க போகிற ஸ்டாம்பீடை 3:30 மணிக்கே ஒரு முன்னறிவிச்சார் ஒரு திமுக உடன்பிறப்பு. நம்மகிட்ட இன்னும் அந்த ட்வீட் இருக்குது. அதுக்கு முந்தின நாளே பெரிய நியூஸ் பேப்பர்ஸில் அது செய்தியாக வந்திருக்கு. அப்போ எப்படி நடந்துச்சுன்ற கேள்விக்கு இன்னும் பதில் வரல. பெரிய விசாரணை போய்கிட்டு இருக்கு, பெரிய இழப்பை சந்திச்சிருக்கும். இப்போ திரும்ப இந்த மாதிரி போடுறாங்க, இதை இன்னும் டெலிட் பண்ணல, துணிஞ்சு வேலை செய்கிறாங்க. அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. பட் ஏதோ போட்டிருப்பார் போல, ஒரு தைரியத்தில் போடுவார், ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் இருக்க தைரியத்தில் போடுறாரு, இருக்காதோன்ற ஒரு நப்பாசையில் இருக்கிறோம். காலையில் பெரம்பூருக்கு வரும்போது காவல்துறை அங்கே சப்போர்ட்டுக்கு நிற்கிது, பாதுகாப்பு கொடுக்குது, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. கொளத்தூருக்கு வரும்போது காவல்துறை அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. முதல்வர் வரும்போது அந்த இடத்துல ரோட்டில் ஆளே இல்லை, அடிச்சுக்கிட்டு இருந்த ரோடு, எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்குது, அடிச்சுக்கிட்டு இருந்த ரோடு. அடுத்து விஜய் அண்ணா வராங்க, ரோட்டில் நிற்க இடம் இல்லை, மூச்சு விட இடம் இல்லை. சம்பந்தமே இல்லாத அவ்வளவு பஸ்ஸஸ் எப்படி அங்கே வந்ததுன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் பர்சனலாக போய் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் என் பார்வைக்கு உட்பட்டு ஒரு பாரபட்சம் இல்லாமல் தான் செயல்படுது.
எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன்பயஸ்ட். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ். 15-20 நாளைக்கு முன்னாடி முக ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ விசுவாசமாக இருந்தாங்களோ இன்றைக்கி அவங்களே தான். இந்த 15 நாளில் அவங்க வந்து ஒரு அன்பயாஸ்டு ஆஃபீஸர் ஆகிடுவாங்க, ஒருதலை பட்ச சார்பு இல்லாமல் நேர்மையாக நடந்துப்பாங்கன்னு நம்பிக்கை வரல. நம்ம நம்பணும், ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு மாதிரி இவங்க நடந்துக்கல. தேர் இஸ் நோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ். என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போலீஸ் இல்லை, ப்ராப்பராக ஸ்பீக்கர் கூட கட்ட விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, மக்கள் கூட்டம் அலைமோதுது, அங்கே யாருமே இல்லை. ரோட்ஸை சீல் பண்ண மாட்டாங்க, ஒரு பேரிகேடு கூட இல்லை. பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்கு வர்றது எவ்வளோ தூரம்? ஹார்ட்லி 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ரோட்டில் ஒரு போலீஸ் இல்லை. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, ஒரு கிராஃபிக்ஸ் பற்றி சொன்னீங்க, அதை முன்னாடி கூட என்கிட்ட காமிச்சிங்க, நான் பார்த்தேன். அது வந்து அந்த ட்வீட்டு நீங்கள் ஏற்கனவே அந்த ட்வீட் என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஷோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னென்னா, ஒருவேளை வந்து மறுபடியும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு, இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சும்மா அது வந்து போட்டதாக இருக்கலாம்ல, அது ஏதாவது பிளான்டு நம்ம ஏன் எப்படின்ற நான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே போடுறீங்க, அதற்கு ஏற்ற போலவே எப்படி அங்கே போலீஸ் இல்லாமல் போகும்? எப்படி நீங்கள் இதை வந்து முன்னறிவிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். எனக்கு என்னமோ இது வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசிசமாக போட்டு சர்க்காசம் பண்ணி போட்ட மாதிரி தெரியல, நீங்கள் வந்து முன்னறிவிக்கிறீங்க. எதிர்த்தரப்பு வாதங்களை நான் வந்து முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு வந்துட்டு போலீஸால் எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறத நாங்கள் வந்து பல மீடியாக்களில் பார்க்குறோம். அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். இல்லை, என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அக்கறையில் போடுறீங்க, இல்லை சர்க்காசம் பண்ணுறீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணணும்? வழக்கமாக போடுறத விட 10 காவலர்களை கூட போடணுமா, காவலர்களை வந்து ரிட்டர்ன் எடுக்கணுமா? காவலர்கள் அங்கே இல்லாமல் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ரோடை சீல் பண்ணணும், நீங்கள் பந்தோபஸ்து போடணும், நீங்கள் பாதுகாப்பு போடணும், நீங்கள் பைலட் போடணும், நீங்கள் நிற்கணும். நிற்காமல் எப்படி நீங்கள் அதை பண்ண முடியும்? சரி, நான் கேட்குறேன், ஆர்டிஃபிஷியலாக எப்படி அந்த ரூட்டுக்கே சம்மந்தம் இல்லாத பஸ் எல்லாம் அங்கே வந்திருக்கு? அங்கே பொதுமக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் தாவேக்கான்னு பிராண்ட் பண்ணுவீங்கன்னா அதை விட மோசமான ஒரு ஆளுங்க இருக்கவே முடியாது. பண்ணுவாங்க, அதையும் சில பேர் பண்ணுவாங்க, எல்லாம் உங்கள் ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று அவ்வளோ பேர் அந்த தொகுதியில் எங்களுக்கு இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கங்க, இல்லைனா பொதுமக்கள் பாதிச்சிருக்காங்க, அவங்க குமுறல்களை சொல்கிறாங்கன்னு ஒத்துக்கங்க, ஏதாவது ஒன்று ஒத்துக்கங்க. அங்கே பாட்டிமா வயசில் இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த பஸ் இங்கே வந்ததே இல்லைப்பா, நாங்கள் கால் கடுப்பு நிற்போம் பஸ்ஸுக்காக, வேலைக்கு போகும்போது பஸ் இருக்காது. இன்னைக்கு இவ்வளோ பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, வண்டலூர் போகிற பஸ் அங்கே நிற்கிது. எதுக்கு அந்த பஸ் அங்கே வந்தது? அது பனிமலையிலேருந்து வருதுன்னாக்கா அந்த பஸ்ஸை அந்த டைமுக்கு ஏன் வரணும்? இந்த இடத்துல கூட்டம் வருதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணணும். இந்த அளவுக்கு கூட காவல்துறைக்கு அக்கறை இருக்காது, இந்த அளவுக்கு கூட போக்குவரத்துறைக்கு அக்கறை இருக்காது, இந்த அளவுக்கு கூட ஆட்சிக்கு அக்கறை இருக்காதுன்னா அப்புறம் இது என்னன்னு கேட்குறது? நீங்கள் வந்து ஒரு தொண்டர்கள் படையை உருவாக்குனீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுவும் இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு தொண்டர்கள் படையை தாவக சார்பில் வந்துட்டு உருவாக்குனீங்க. அந்த படையோட வேலை என்ன? அவங்க ஏன் அங்கே இல்லை அப்படிங்கிற கேள்விகளும் சமூக வலைதளங்கள் எழுதுறதை பார்க்க முடியும். அந்த படை அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்ததுக்கு நானே சாட்சி. நான் அதுக்கான காணொலியும் பார்த்தேன். அந்த இடத்துல 2-3 பேர் வந்து இதே மாதிரி ஆர்வம் மிகுதில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏற போகிறாங்க, அவங்கள தடுத்தது இந்த ஆட்கள். எலெக்ஷன் வந்துருச்சு, கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்தியாச்சு, இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு நம்புறது. எலெக்ஷன் கமிஷனை பேசிட்டா அவங்க பொறுத்தலை பட்ச சார்பு இல்லாமல் இருந்துட்டா அது கீழே வரைக்கும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், காவல்துறை அதை வந்து செயல்படுத்துவாங்க நம்புறது தான் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஏமாறுறோம். இந்த இடத்துல அப்படி இல்லை. நான் எல்லாரையும் சொல்லல, ஆனால் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய சில பேர் அந்த மாதிரி செயல்படுறாங்க. இதுக்கு நான் வந்து வெறும் வாயம் புழுத்தது மாங்காய் புழுத்ததுன்னு சொல்லல. எலெக்ஷன் கமிஷன் எப்படி டிஜிபிக்கு லெட்டர் எழுதுவாங்க? இன்னைக்கு நாங்கள் போய் சொல்கிறோம்ப்பா, ஒட்டுமொத்த தாவேக்காவும் போய் சொல்லுதுப்பா. இன்னைக்கு காலையில் எப்படி எமர்ஜென்சியாக ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டிஜிபிக்கு விளக்கம் கேட்டு லெட்டர் எழுதுவாங்க? டிஜிபி எப்படி அந்த ஜோன் ஆஃபீஸருக்கு, அந்த கமிஷனருக்கோ எஸ்பிக்கோ எப்படி லெட்டர் எழுதுவார்? என்ன ஆச்சு, எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு எப்படி சொல்லுவார்? எதையுமே கவர் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? இதுக்கு ப்ரூஃப் ஒன்று சொல்கிறேன். அங்கே கூட்டம் இருக்குது, மக்கள் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து அந்த கூட்டத்தில் அந்த கேமராவை பார்த்துட்டு இப்படி 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 ஏதோ செய்கை பண்ணுறாரு. என்ன மீன் பண்ணுறாரு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அங்கே இருந்த பையன் ஒருத்தர் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுறான். அவன் சொல்கிறான், அண்ணா இந்த பையன் அந்த இடத்துல எல்லாரையும் உரண்டு இழுத்துட்டே வந்தான், யாராவது கோவப்பட மாட்டாங்களா, ரியாக்ட் ஆக மாட்டாங்களா, அந்த இடத்துல ஒரு கேஆஸ் உருவாகாதான்னு பண்ணிட்டு இருந்தான். நான் அங்கே இருந்தேன்னு அந்த பையன் எனக்கு போட்டிருக்கான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இப்போ நாங்கள் கூப்பிட்டு அவனை ஓரப்படுத்தினா எங்கள் தொண்டரணி அங்கே இருந்தாலும் என்ன ஆகும்? நான் இந்த கட்சிக்காரன் இல்லை, நான் பொதுமக்கள், என்னை தாவேக்காரன் இழுத்துட்டான் அடிச்சுட்டான், பொதுமக்களுக்கு சுதந்திரம் இல்லை ஒரு கேள்வி வரும். அப்போ இதுக்கு தானே நம்ம காவல்துறையில் பெர்மிஷன் கேட்கணும், காவல்துறையிட்ட வரும். அப்போ அதை பண்ண மாட்டீங்கன்னா எனக்கு என்ன லாஜிக்னு சொல்லும். இன்னொரு வீடியோ வருது, உதயநிதி போறாரு, அவர் வண்டியை சுற்றி போலீஸ். தாவேக்காக்கு நீங்கள் சொன்ன அந்த தொண்டரணியும் எங்களுடைய பாதுகாப்பு படை மட்டும்தான் இருக்குது, காக்கி சட்டை எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, பெரம்பூரில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வராரு. பெரம்பூரில் பண்ணும்போது பாதுகாப்பு கொடுத்துட்டு அதை கவர் பண்ணிவிட்டு கொளத்தூருக்கு அவங்களை கொண்டு போகிறது. நான் இந்த சினாரியோ இன்னொரு இடத்துல பொறுத்துறேன், நீங்கள் அப்போ புரியும் உங்களுக்கு. பெரம்பூர்லேருந்து அவரை கொளத்தூருக்கு போகிறதுக்கு தைரியம் கொடுக்கறது. பாருங்கள், போலீஸ் இருக்குது, உங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறோம், நாங்கள் இது கண்ட்ரோல்டாக என்வரான்மெண்ட்டாக தான் வச்சுருக்கிறோன்னு சொல்லி பெரம்பூரில் நல்லபடியாக ஈவெண்ட் நடக்குது.
அப்போ அந்த கான்வாய் தைரியமாக கொளத்தூர் நோக்கி போகும்போது கொளத்தூரில் அதை ரிவோக் பண்ணு, பாதுகாப்பு இல்லாமல் பண்ணு. இதை நான் இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்குறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பைபாஸ் கரூர் பைபாஸில் நிற்கிற எங்கள் வண்டியை பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூட்டத்துக்கு நடுவில் விட்டாச்சு. அப்போ விஜய் நான் மேடையில் பேசும்போது போலீஸ் கண்ணில் படலைன்னு கேட்குறாரு. இது எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுறது, அதுக்கப்புறம் இல்லாமல் போனால் பாதுகாப்புக்கு அங்கே என்ன பிரச்சனை வரும்? இப்போ நான் அதையும் இதையும் பொறுத்துறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் காட்டுங்க எவ்வளோ போலீஸ் இருந்தீங்க, ஏன் இல்லை, எனக்கு அதை பதில் சொல்லுங்கள். அப்போ இது அதே பேட்டர்னில் அதே மாதிரி நடக்குது. அங்கே ஒருத்தன் முன்னறிவிக்கிறான், இங்கே ஒருத்தன் முன்னறிவிக்கிறான். அங்கே முதல் ஸ்பாட்டில் போலீஸ் இருக்குது, உள்ளே கொண்டு வந்து விடுது, இங்கே முதல் ஸ்பாட்டில் போலீஸ் இருக்குது, உள்ளே கொண்டு விடுது. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி எனக்கு வருது. இது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதை கம்ப்ளைண்ட் கூட வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு இமீடியட்டாக அவசர புகார் கொடுத்திருந்தார். அப்போ என்னன்னா கொளத்தூர் போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆமாம், நான் தான் சொன்னேன், பெரம்பூரில் இட் வாஸ் ஓகே. அங்கேருந்து ரோடு வந்து பாதுகாப்பு இல்லை. ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான ஒரு பெரிய க்ரௌடு வருதுன்னா பேரிகேட்ஸ் மினிமம் போடுவாங்க. ஒரு 10 அடிக்கு 20 அடிக்கு 30 அடிக்காவது ஒரு கான்ஸ்டபிளாவது நிற்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணால் அவன் பயப்படுவான். அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கா தொண்டர்கள் வராங்க, பொதுமக்கள் வராங்கன்னா உள்ள 4 விஷக்கிருமிகளும் வரதானே செய்யும், இல்லைன்னு நாங்கள் நினைக்கணுமா? அப்போ அந்த இடத்துல ஒரு காக்கி சட்டையை பார்த்தா அவன் பயப்படுவான். அப்போ அதை தானே நீங்கள் என்ஷூர் பண்ணணும். பைக்கில் 4 தாவேக்கா தொண்டர்கள் ஆர்வம் மிகுதியில் வராங்க, கூட ஒருத்தர் சேட்டை பண்ணுறது வந்து இடிச்சிட்டு அவன் விழுந்துருவான், இவன் இடிச்சவன் போயிடுவான். உடனே தாவேக்காரன் வந்தான், தாவேக்காரன் விழுந்தான், பொறுப்பு இல்லை, உடனே பிராண்ட் பண்ண வேண்டிய. இதையே நீங்கள் எத்தனை வாட்டி தான் பண்ணிட்டு இருக்க போறீங்க? அப்போ இதை யார் தடுக்கணும், யார் கேட்கணும்? நாங்கள் என்னைக்காவது காவல்துறை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறோமா, காவல்துறையை மீறி பண்ணுறோமா, காவல்துறை சொல்கிறத மாற்றி பண்ணுறோமா? எங்களுக்கு மட்டும் ஒரு எஸ்ஓபி போடுறீங்க, 5000 பேருக்கு மேலே வந்தால் கை கழுவிடுவோன்னு சொல்கிறீங்க, 4990 பேர் வந்து QR கோடை வச்சு உள்ள கூட்டம். கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் பாருங்களேன், கரூர் சினாரியோ நீங்கள் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்க. இதை புரிஞ்சாரு, ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கேஸை தடுத்துட்டு கிளம்பினார். இதை நீங்கள் எவ்வளோ திமிரு பண்ணுவீங்க, கிண்டல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க கூட எங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு பப்ளிக் முக்கியம், எங்களுக்கு அந்த மக்கள் முக்கியன்ற நிலைப்பாடு அந்த தலைவர் எடுக்கிறார். ஆனால் எப்படி தாங்க இவ்வளோ பொறுப்பற்று? கிட்டத்தட்ட இப்போ கொளத்தூர் யார் தொகுதி, அது யாரோட வெற்றி பெற வச்ச தொகுதி அது. அப்போ அந்த தொகுதியில் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னா யாருக்கு பொருத்தணும், யாருக்கு பதைக்கணும்? ஆனால் அந்த தொகுதியை நான் இந்த மாதிரி விடுவேன், அது அதில் 2 பேர் விழுந்தா பரவாயில்லன்னு நினைப்பேன்னா இது என்னங்க? இது மக்களாட்சி எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நாங்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறோம். மக்களுக்காக, மக்களாட்சிக்காக வந்து போராடுறோம். உங்களுக்கு ஆதரவு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தால் மறுபடியும் கவர்மெண்ட்டை பாதிக்கும்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட்டை கை கழுவும். ஏன்னா கரூரில் அவ்வளவு எதிர்வாக அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தும் இஷ்டத்துக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்ல முடியும், கோர்ட்டில் ஒன்று சொல்ல முடியும், சட்டசபையில் ஒன்று சொல்ல முடியும்னு ஒரு டேட்டா சொன்னாங்கல்ல போலீஸ் போட்டோன்னு. என்ன டேட்டா அது? சட்டசபையிலையும் கோர்ட்லேயும் ப்ரெஸ் மீட்லேயும் ஒன்றே சொன்னாங்களா? அப்போவே அவங்களால அவ்வளோ அழகாக கை கழுவ முடியும் அப்படின்னா இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடாது, இங்கேவே எங்கள் ஆணையத்திலே இருக்கணும்னு அடம்பிடிக்க முடியும்னா இன்றைக்கி எதையும் பண்ணிவிட்டு எங்கள் பொறுப்பு இல்லை, இது எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு கொடுத்த நம்பரை விட அதிக அளவு தொண்டர்களை நீங்கள் கூட்டிகிட்டதா அவங்க சொல்கிறது ஒரு புகாராக இருக்குது. அதை தாண்டி வந்து பப்ளிக் நியூசன்ஸு, மைக் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் உங்க மேலே வச்சுருக்காங்க. நான் திரும்ப தெளிவாக கேட்குறேன், ஒரு மனுஷன் பேசுகிறது போய் மக்களுக்கு ரீச் ஆகணும், அந்த ரோடை சீல் பண்ணணும். அங்கே ஏன் பஸ்ஸுங்க வந்தது? காவல்துறை இல்லை. முதல்ல அடிப்படைக்கு இது பதில் சொல்லுங்கள். இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி நாங்கள் அதிகப்படியாக கூட்டுறோன்னா நாங்கள் கூட்டணுன்றதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க? உங்கள் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கொடுங்க. சார் நீங்கள் தான் சார் இந்த இடத்துல பேசி இந்த வார்டு உறுப்பினரை, இந்த ஒன்றிய செயலாளரை இனி இத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க, தாவேக்கா கொடி கட்டின இத்தனை வண்டிகளில் இத்தனை பேர் கொண்டு வரப்பட்டாங்க சார், இவ்வளோ பேருக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, இப்படிலாம் பண்ணுறது தான் கூட்டுறது. இது ஒரு தலைவனை தன்னெழுச்சியாக பார்க்க வர பொதுமக்கள் கூட்டம். பொதுமக்கள் யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் பாதுகாக்கிறது தான் காவல்துறை. அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களே, இப்படி தான் போடுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு குமுறுறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் போடுறது ஒரு வாடிக்கை, அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இதுக்கு காரணம் சொல்கிறது ஒரு வாடிக்கை. இது வாடிக்கை கூட இல்லை, இது வேடிக்கை. இப்படியே பண்ணிட முடியும், இதை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மக்கள் கண்ணிலேருந்து இதை ஏமாற்றிட முடியும்னா இது என்ன மாதிரி மனப்போக்கு? நீங்கள் இன்னுமா எங்களை முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இது எங்கள் யாருக்குமே தெரியலையா? இதை மக்களுக்கு தெரியலையா? அப்போ அங்கே கத்துறவங்களும் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க யாருங்க? இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நீங்கள் நம்புனீங்களா? அவங்க வந்துட்டு கரெக்டாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க? நாங்கள் ரொம்ப நாளாக இதுக்காக தான் காத்திருந்தோம். நாங்கள் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு காவல்துறை எல்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஆகிடுவாங்க. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் காவல்துறை வந்து இந்த ஆட்சியாளர்கள் கையை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, MCC வந்த உடனே காவல்துறை ஃப்ரீ ஆகிடுவாங்க, ஒருதலை பட்ச சார்பில் நினைப்பாங்க. காவல்துறையிலேயே சில பேர் இன்னும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பாசஸ்க்கு சர்வ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க ஆர்டர்ஸ் தான் கொடுக்க முடியும்.
சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து நிற்க முடியும்? அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. கொடுக்குற ஆர்டர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் நடந்தது. நான் சொல்கிறது, நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் இத்தனை காவல்துறை இருந்தோம், எங்ககிட்ட இந்த வீடியோ இருக்குது, நீங்கள் இப்படி வந்தீங்க, அங்கே பஸ் இல்லை, சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எதுக்கு நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வரும். அவங்க அப்படி தாங்க பண்ணுவாங்க, டிவிக்கு எதாவது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்னு நிறைய பேர் இங்கே பேசுகிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து ஒரு அக்கறையில் பேசுகிறாங்க. என்னென்னா, டிவிக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக தாங்க இருந்திருக்கணும், டிவிக்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு ரெடியாக இருந்திருக்கணும், அவங்க அப்படி தாங்க பண்ணுவாங்கன்னு அவங்க பண்ணுறதை இங்கே நார்மலைஸ் பண்ணுறதையும் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தோம் டிவிக்கேல? நான் கேட்குறேன், இந்த காவல்துறைக்கு உட்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றோம், இங்கே இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த இன்டெலிஜென்ஸை கூட கேதர் பண்ண முடியாதான் தான் நாங்கள் அன்றைக்கி டே ஒன்லேருந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு மதுரை மாநாடோ, ஒரு விக்கிரவாண்டி மாநாடோ, இல்லை ஒரு கரூர் துயரமோ இங்கே நடக்கும்போது என்ன வண்டி வருது, எத்தனை பேர் உள்ளே வருவான், இதை கூட கேதர் பண்ண முடியாதா? அப்போ என்னங்க இன்டெலிஜென்ஸு? அப்போ அதை கேதர் பண்ணாக்க இமீடியட்டாக எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் யார் உள்ளே கொண்டு வரணும்? கேதர் பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்கள் நம்புறீங்களா? அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இமீடியட்டாக பேக்கப் ஃபோர்ஸ் கூப்பிடுவீங்களா, இருக்கிற ஃபோர்ஸை ரிட்ரீவ் பண்ணுவீங்களா? எப்பா வந்துருங்க எல்லாம் ரிவோக்டு, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கா? இல்லை வந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு இது நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து நான் கேட்குற கேள்வி வந்து காவல்துறை, அதுதான் கேள்வி தான் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேர் போனீங்க, என்ன நடந்துச்சு, ஏன் அங்கே இந்த கேள்வி வருது, ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அங்கே நீங்கள் கேள்வி வரும், இங்கே தான் கேள்வி வரும். இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டில் வந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்திருக்கு. இப்படியே 4 இடத்துல பண்ணால் தாவேக்காவின் மக்கள் சந்திப்பை கெடுத்துட முடியுமா, இதை முடக்கிட முடியுமா, மக்களை சந்திக்காமல் பார்த்துட முடியுமா? இதுதான் இவங்களுடைய தேவை. நான் இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இது போன்ற நீங்கள் முன்னாடியே எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இவங்க வந்துட்டு நம்மளுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருந்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அந்த அதிகாரிகளை மாற்ற சொல்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ யாரை இங்கே குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பேட்டியெல்லாம் கூட கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு கேஎஸ் நடந்திருக்கும். நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்த எங்கள் ப்ரிப்பேர்ட்னஸும் எங்களுடைய விஜிலண்ட்டான அவேர்னஸும் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய கேஆஸை தடுத்ததுன்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல இதுக்கு வேறு யாரும் பொறுப்பு இல்லை, வேறு யாருக்கும் அந்த இடத்துல அக்கறை இல்லாமல் இருந்தது தான் உண்மை. ஸோ தாவேக்கா வாஸ் விஜிலண்ட். இந்த இடத்துல வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, வாட் குட் திஸ் லீட் டு அப்படின்றது தாவேக்கா வாஸ் அவேர். அதனால தான் அது தடுக்கப்பட்டது. 1. 2வது, நான் சொன்னேன், நாங்கள் ஒரு தொண்டர் எங்கள் தொண்டர்படை உள்ளே கொண்டு வர முடியும்னா இதை நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா, இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, எங்களுக்கு அப்போ அதை ரைட்டிங் கொடுங்க. இல்லைன்னா இப்போ நாங்கள் தாவேக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் எங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனை கேட்டிருக்கோம், டெல்லிக்கு போகிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறீங்க, இது பண்ணக்கூடாது, இது நடக்கக்கூடாது, நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் கொண்டு போகும்போது we expect there should be some point, யாராவது ஒருத்தராவது இந்த சிஸ்டம்குள்ளே இதை சரியாக பண்ணுறதுக்கு ஒருத்தராவது இருக்கணும். அந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கணும், அந்த நியாயத்தை நிலநாட்டணும். எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும் தாவேக்காவே வந்து ஒரு செல்ஃப் ரன் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்னா அப்போ இந்த கவர்மெண்ட் மிஷினரி எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அதிகாரிகள் வந்து இங்கே இடமாற்றம் செய்யப்படவே இல்லை. ஆமாம், எல்லா மாநிலத்திலையும் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க, இங்கே வந்து இடமாற்றம் செய்யப்படவே இல்லை. அப்போ முன்கூட்டியே நீங்கள் கணிச்சிருக்கணும் தாவேக்கா. ஏன்னா அதையும் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே. அதுதான் இப்போ இது வந்து அவங்க கண்டிப்பாக ஃப்ரீயான ஒரு ஃபேராக நடந்துக்க மாட்டாங்கன்னு அவங்க முன்கூட்டியே கணிச்சிருந்துருக்கணும். அவங்களும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட என்ன எக்ஸ்பீரியன்ஸை காமிக்குது அப்படிங்கிற வார்த்தையை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன வைக்கிறாங்க, வந்துட்டாங்க இப்படி தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திமுகவை, இதுதான் அவங்களோட வேலையை, ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு 2 செட் ஆஃப் பீப்புள். ஒரு சைடு வந்துட்டு அவங்களோட அக்கறையை பார்க்க முடியுது, ஒரு சைடு வந்துட்டு இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இதையும் பார்க்க முடியுது. அதனால தான் அந்த கேள்வி முன்னாடி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் அதுக்கு வந்து அதையும் நாங்கள் ப்ளீ வச்சுட்டோம். ஆனால் இது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனே எங்கெங்கெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்காங்களோ அதை மாற்றிருக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். ஸோ அந்த இடத்துல லூப் விட்டது யார்? இப்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இல்லை, இது வந்து கேப் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள், சீஃப் செக்ரட்டரிக்கோ இல்லை எலெக்ஷன் கமிஷனருக்கோ ஃபோன் பண்ணி, மேம் இவங்க 3 பேரை மாற்றலை, அவங்க 6 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இவங்க பெஞ்ச் இது நம்ம வேலை இல்லையே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான் எங்கள் வேலை. எங்களால் அது இந்த பிரச்சனை இருப்போம். இப்போ இன்றைக்கு வரைக்கும் இது வெளியில் வரவே இல்லை, இவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லை. ஆன் த அதர் ஹேண்ட் வெஸ்ட் பெங்காலில் இவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது யார் வெளில கொண்டு வருது? இதை நாங்கள் வெளில கொண்டு வரோம். பட் நாங்கள் சொன்னோம்னா இதை கேட்குறது சிஸ்டமாக இது எங்களால் இதை கொண்டு தான் போக முடியும். இதை நாங்கள் இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கேட்டோம், அவங்க என்கொயரி போடுவாங்க, நாங்கள் நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே போகிறோம், கோர்ட்டுக்கு போவோம். என்ன நடந்தாலும் அது களத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மாக அந்த ஆர்டர் களத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு அதிகாரி தேவை. அதில் சில அதிகாரிகள் இந்த மாதிரியான ஆட்களாக இருந்தால் இப்படி தான் அது மாறும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் நாமக்கல்லையும் கரூரையும்
அதே போல் பெரம்பூரையும் குளத்தூரையும் உங்களால் மேனேஜ் ஆக முடிஞ்சா அது என்னங்க ஒரு சில ஸ்பாட்டில் போனால் சில பேரோட கண்ட்ரோல் வந்து அப்படி இருக்குமா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொருத்தர் குறவழியை நெருப்பிங்களா பேச விடாமன்ற கேள்வி தான் எனக்கு வருது. எனக்கு அந்த கேள்விக்கு தான் பதில் வேணும். இப்போ இது எவிடென்ட்டாக இருக்குது, பொதுவெளியில் பார்க்குறோம். நீ அதிகாரி மாற்றாத அந்த அதிகாரி வேலை செய்யலைன்னா அதை நீங்கள் கேட்கணும்ல, அது இருக்கணும்ல இந்த சிஸ்டமில். மாற்றலைன்றது ஒரு ஃப்ளா. இன்னைக்கு கேட்கவே முடியாதுன்னா அது என்ன? முதல்ல கேட்கணும். இது ஏன் அப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல யார் அந்த அத்தாரிட்டி? அவர் ஏன் இதை பண்ணலை? அப்போ அவருக்கு என்ன அதுக்கு தண்டனை? அவரை பெஞ்ச் பண்ணுவீங்களா, சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, என்கொயரி கமிஷன் வைப்பீங்களா? இது இல்லை கேள்வி. இப்போ இதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப இது பாருங்களேன், இதை வந்து மேலே எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இது இவங்க செய்வாங்களா, இவங்க விடுவாங்களா? இந்த கேள்விக்குள்ளே தான் தாவேகா சுற்றிட்டு இருக்கு. இது வந்து சும்மா ஒரு சாதாரண பயணம் இல்லை. சாதாரண ஒரு எலெக்ஷனுக்கு வந்தோம், நின்னோம், சில பேர் மாதிரி கல்லா கட்டணும், சில பேர் மாதிரி அந்த சம்பாதிச்ச காசை கொடுத்தோம், ஓட்டு வாங்கணும், போனோம், ஜெயிச்சா தோத்தா அப்படி இல்லை. வி ஆர் சீரியஸ்லி ஒர்க்கிங் ஆன் சம்திங். இந்த இடத்துல இல்லாத ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இதுதான் ப்ரூஃப்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி சவால்கள் இருக்கும். இப்போ அடுத்ததாவது திருச்சியில் வந்துட்டு நீங்கள் இன்னும் வந்து இங்கே எப்படி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணீங்களோ அங்கே போய் வந்து விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணணும், அங்கே பரப்புரை பண்ணணும். ஏன்னா முக்கியமான பகுதி அவருடைய தொகுதி. அங்கேயுமே கண்டிப்பாக சவால்கள் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறீங்க? இது வெளிலேருந்து பார்க்குற காமன் மேனாக எங்களுக்கு என்ன தோணுது, திஸ் இஸ் நாட் ஈஸி ஃபார் டிவிக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. பட் என்ன பிளான்ஸ் இருக்குது உங்ககிட்ட? இல்லை, முதல்ல இந்த பர்டிகுலர் 2026 எலெக்ஷனோட ஃபேப்ரிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு நார்மல் எலெக்ஷன் கிடையாது. இந்த 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற அந்த எலெக்ஷன் இது கிடையாது. இது வந்து ஒரு ரேர் கேஸ் எலெக்ஷன். இதுக்கு முன்னாடி என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷன் இப்போ நடக்குது. அப்பயும் இது மாதிரி நடந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு அழுத்தம் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு கலைஞர் போட்டாரா, ஜெயலலிதா அம்மா கலைஞருக்கு போட்டாரா, இல்லை கலைஞர் ஜெயலலிதா மேலே போட்டாங்களா, இல்லை கலைஞர் ஜெயலலிதாவும் சேர்ந்து விஜயகாந்த் அண்ணா மேலே போட்டாங்களான்னு தெரியல. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக விஜயனை கன்சிடர் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அழுத்துறாங்கன்னா இதுதான் இந்த தீர்ப்பு. விஜயகாந்த் அவர்களுக்கு நடந்தது அப்படிங்கிறது நம்ம விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்த விஷயம். ஆனால் இந்த அழுத்தம் இல்லைங்களேங்க. அவரால் வந்து மூவ் பண்ண முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது, மாநாடு போட்டார். எந்த இடத்துல இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்பாடு இல்லையே. எனக்கு மக்கள் போனால் பிரச்சனை இல்லை, டிஃபேம் பண்ணால் போதும் ஒரு கட்சி என்ன யாரும் என்றைக்குமே யோசிக்கலையே. அப்போ அதுவே நடக்குது இங்கன்னும் போது இங்கே எவ்வளோ கேள்விகள் வருது. அதை முன்னறிவிப்போம், தைரியமாக போஸ்ட் போடுவோம், எங்களை எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த தைரியம்? இதுதான் இங்கே ஒரு பெரிய பழுது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் கேண்டிடேட் யாருப்பா, உங்கள் மேனிஃபெஸ்டோ என்னப்பா, பரப்புரை என்னப்பா, இதெல்லாம் ஓரம் வைப்பா. நாங்கள் வந்து 8 கோடி பேரை ரீச் பண்ண ஒருத்தர் தான் இப்போ முதல்வர் ஆக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த சீப்படி தொழிச்சு கல்யாணம் பண்ணுறலாம் வாய்ப்பே இல்லை. நான் லிட்டரலாக சொன்னேன், ஐம் சேலஞ்சிங் தம். நீங்கள் தடுக்கலாம் முடியாது. இதை நாங்கள் வந்து ஆர்கானிக்காக கொண்டு போய் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக அழுத்தம் கொடுக்க அந்த சூப்பர் லோடு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபோர்ஸை கிரியேட் பண்ண போகுது. இது என்ன பண்ணும்? 234 தொகுதியிலும் உங்களுக்கு ரிவர்ஸாக ஒர்க் ஆகும். நான் பார்க்க சொல்கிறேனே, ஜனநாயகத்துக்கு விரோதமான இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு அழுத்தம் வந்தால் வரலாற்றில் இல்லாத ஒரு தீர்ப்பும் வரும். அதுதான் நீதி. ஸோ அந்த ஒரு ரிசல்ட்டை நோக்கி இதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பாயிண்ட் 1. ரெண்டாவது, மேனிஃபெஸ்டோ இது கொடுத்துட்டீங்களா, நீங்கள் வேட்பாளர் அங்கே அறிவிச்சிட்டிங்களா, வேட்பாளர் எல்லாருக்கும் தெரியுமா, விஜய் சார் 234 தொகுதி பண்ணாரா, இல்லை எல்லாம் போவாங்க. அது இல்லைனாலும் என்ன ரிசல்ட் வரும்னு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்கன்னு. என்ன அழுத்தம் யாருக்கு கொடுக்கக்கூடாத அழுத்தத்தை கொடுத்தீங்களோ அதுக்கு இங்கே ரிசல்ட்டாக வரும். இங்கே நீங்கள் அங்கே ஒரு இடத்துல முடக்கிட்டா, அப்பா இந்த தெருவுக்கு விஜய் சார் வரல. நான் கேட்குறேன், நீங்கள் 3000 பேருக்கு பிரச்சாரம் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் தரீங்க. 3000 பேருக்கு நாங்கள் சந்தோஷமாக அழகாக ஸ்மூத்தாக பிரச்சாரம் பண்ணிட்டோன்னு வச்சுப்போமே, அந்த தொகுதியோட ஓட்டு கவுண்ட் என்ன? 3100. 3000 ஓட்டு பேசிட்டா முடிஞ்சுன்றதுக்கு 2 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிற ஒரு தொகுதியில் 3000 ஓட்டு பேசிட்டா முடிஞ்சா? அப்போ அந்த மீதி 2,47,000 பேர் எப்படி ரீச் பண்ணுறோன்னு யோசிக்க மாட்டீங்களா? அந்த 2 லட்சம் பேருக்கும் எப்படி மனசில் ஒருமித்த கருத்து ஒருத்தர் மேலே வரும்னு யோசிக்கவே மாட்டீங்களா? 234 தொகுதி போயிட்டாரா? பிரச்சாரம் வரதுக்கு முன்னாடியே அது வேற. ஒவ்வொரு மக்களும் வந்து யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து இது நம்ம தாவேகா பண்ண 2 வருஷம் இல்லை, தாவேகா பண்ண 2 வருஷம் ஒர்க் மட்டும் இல்லை, திமுக பண்ண 5 வருஷம் உழைப்பும் தாவேகாக்கு ஆதரவாக இருக்கு. இப்படியே சொல்கிறேன் நான். இல்லை, எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் யோசிப்பாங்கல்ல, என்ன யோசிப்பாங்க, இப்படிலாம் பண்ணால் இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கே பேக்ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும்ல. இப்போ இந்த விஷயங்கள் நடக்குது, இப்படி பண்ணால் கவர்மெண்ட்டை வந்துட்டு தாவேகா குறை சொல்லும் அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் யோசிப்பாங்கல்ல. கரெக்டு. நான் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து பொது வெளியில் ஒரு குழந்தை விளாத்திக்குளம் இஷ்யூ எடுத்துப்போம். அந்த மாதிரி காவல்துறை வந்து மெத்தனை போக்கில் இருந்தால் அந்த குழந்தை இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா எலெக்ஷன் நேரம் அது காவல்துறைக்கோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கோ பேக்ஃபயர் ஆகும்னு தெரியுமா தெரியாதா? அப்போவும் அதை பண்ணாங்களா இல்லையா? சரி பண்ணீங்க, அதை வந்து அது என்ன சரி பண்ணீங்க, என்ன ப்ரூவ் பண்ணீங்க? பண்ணவன் யார்? தேடி பிடிச்சி பார்த்தா அவன் ஏற்கனவே கன்விக்ட்.
அக்யூஸ்ட் இல்லை, கன்விக்ட், ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒரு பக்கம் பைக் திட்டு இருக்கான். அவன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்களேன், ஒரு கிரைமே பண்ணுற ஒரு ஆள், ஒரு ஹெபச்சுவல் அஃபிண்டர். அவனை கொண்டு வந்து அவன் அந்த குழந்தைங்க பூச்சி போட்டான். ஒரு 16 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த காவல்துறை தேடி இருந்தால் அந்த குழந்தை மீட்டிருக்கலாமா இல்லையா? அப்போ அந்த அக்கறை அங்கே இருந்துச்சா? கடன் இவ்வளோ வாங்கினோம்னா மாநிலம் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டில் உட்காந்துருக்கு. எல்லா மாநிலத்தோட அதிக பர்சன்டேஜ், எல்லா மாநிலத்தோட அதிக வட்டி கட்டுது, நேஷனல் ஆவரேஜோட அதிக வட்டி, நேஷனல் ஆவரேஜோட அதிக அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அக்கறைப்பட்டுட்டாங்களா? இந்த மாநில அரசு எதுக்கு அக்கறைப்பட்டுட்டாங்க, எதை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன வேணால் பண்ணலாம், அக்கறை இல்லாமல் இருக்கலாம், மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதுன்ற ஒரு நினைப்பில் அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஒரு கார்ப்பரேட் மாடல் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க இது எதை நீங்கள் அக்கறைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம தான் எழுத்து கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் நம்மளை எழுத்து அரசியல் பண்ணக்கூடாது, மக்கள் மனதில் மாற்றம் வரக்கூடாது. நீ அப்படி தான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவியா? எனக்கு நீ ஐ டிஸோன் யூ. உனக்கு ஏதாச்சும் எனக்கு கவலை இல்லை, உனக்கு வாழ்க்கை நல்லாலும் எனக்கு அக்கறை இல்லை. இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்றதான் என்னோட பெரிய அக்யூசேஷன், அலிகேஷனே அதுதான். அப்போ அவங்க எப்படி அக்கறைப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னங்க வழி இருக்க போகுது? எனக்கு இந்த மக்கள் முக்கியம்னா, அங்கே ஒருத்தன் வலிச்சானா நான் யோசிப்பேன், நான் சரி பண்ணுவேன். எனக்கு அவன் ஒரு மெட்டீரியல் கிடையாது, எனக்கு ஒரு ஓட்டவன். அவனுக்கு வலிக்கிறத பற்றி எனக்கு என்ன? அப்படியான ஒருத்தனுக்கு என்ன பெரிய அக்கறை வந்துட போகுது? அவ்வளோதான். அதுக்கு ப்ரூஃப் தான் நீங்கள் கரூரில் நடந்ததாக இருக்கட்டும், அதுக்கு ப்ரூஃப் தான் இங்கே நடந்ததாக இருக்கட்டும். 41 குழந்தை சாப்பாடு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு ஜாலியாக தான் இருக்கிறாங்க. எப்படிங்க சத்துணவு சாப்பிட்டு வாந்தி வயதில் போகிற ஒரு குழந்தை ஜாலியாக இருக்கும்? எப்படிங்க இது எல்லாத்தையும் பண்ணுறீங்க? இந்த வாடகை வாய்கள் என்னைக்காச்சும் ஒரு போதை பிரச்சனையால் ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, ஒரு நாங்குநேரில் ஒரு கொடூரம் நடக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாம் போகிற ஒரு பொண்ணு அண்ணன் கூட போகிறா, 10 பேர் போதையை போட்டு பட்டப்பக்கத்தில் அந்த குழந்தைய அண்ணனை துரத்துறாங்க. அந்த அண்ணன் உயிரை பணைய வச்சு பைக்கில் கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டு போய் அண்ணனும் தங்கச்சி வீட்டுக்கு போய் கதவை சாத்துறாங்க. 10-12 பேர் கையில் கொடூர ஆயுதங்களோட வீட்டை தாக்குறான். படத்துல பார்த்துருப்போமா? இதை நடக்க அனுமதிக்கிற ஒருத்தனுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு நான் கேட்குறேன். ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு வடமாநிலத்தை வெட்டுறது, ஸ்விக்கி சொமேட்டோக்காரனை வெட்டுறது, அன்னைக்கு அவனை தடுக்கல, உனக்கு அக்கறை இல்லை. அதுக்கு வாயை திறக்கல, அவனுக்கும் அக்கறை இல்லை. அப்புறம் இன்னும் அக்கறை என் மக்கள் மேலே எப்படி வந்துடும் நான் கேட்குறேன். வராது அவங்களுக்கு அக்கறையே கிடையாதுன்னு நான் சொல்றேன். போன பிரச்சாரத்துக்கு போயிருந்தபோது ஒருத்தர் வந்துட்டு தாவேக்கா தொண்டர் தான் வந்துட்டு பைக்கில் அடிபட்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாள் கழிச்சு இறந்தும் போனாருங்கிறத பார்க்க முடியுது. ஆளும் கட்சியினர் சேர்ந்தவர் தானே அங்கே போய் வந்து அவங்கள பார்த்தாங்க. தாவேக்கானர் யாரும் வந்து பார்க்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இங்கேருந்து ஒரு அறிக்கை கூட விடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் அவங்க மேலே இருக்குல்ல. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அக்கறைங்கிறப்ப 2 சைடு தானே அவங்க வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த விஷயத்தில். 4990 பேர் வச்சு ஈவெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னது யார்? அந்த பெர்மிஷன் வாங்கி அந்த நம்பரை நாங்கள் எக்ஸீட் பண்ணோமா? இல்லை. அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறத என்ஷூர் பண்ண வேண்டிய சேஃப் பேசேஜ் கொடுக்க வேண்டியது யார்? ரெண்டாவது கேள்வி, அந்த பையன் பைக்கு யார் மேலே மோதுச்சு? இந்த இடத்துல தாவேக்காவோட மாவட்டம் போய் நின்னதை நீங்கள் கவர் பண்ணீங்களா? தாவேக்காவோட ஈவெண்ட்டில் பாதிக்கப்படும் போது அந்த மாவட்ட செயலாளர் மாவட்ட டீம் போய் நிற்கிது, அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க, அவங்க கூட நிற்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு கோவத்தில் இருந்தாருன்னா அவருக்கு அந்த கேப் கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம், அதுக்கு கூட நிற்கிறோம், எங்களால் இது முடியும். நீங்கள் போகிறத மட்டும் கவர் பண்ணால் நான் கேட்குறேன், இந்த அக்கறை எப்போ கள்ளக்குறிச்சிக்கு வந்தது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாவேக்கா அகைன்ஸ்டாக ஒரு நரேஷன் செட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணுறீங்க. நீங்கள் அவ்வளோதான் அக்கறையானவங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பஸ் செவுறு தள்ள இடிந்து விழுந்த குழந்தையோட வீட்டுக்கு போனாரா? இல்லை இந்த 43 குழந்தைங்களை போய் பார்த்தாரா? இல்லை பாலியல் குற்றங்கள் யார் அந்த சார்னு கதறணும். கடைசியில் பார்த்தா நிஜமாலே ஒரு சாரே இருக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டியில். அந்த மாதிரி இப்போ இது ஒரு சார் தானா, இவர் தான் அந்த சாரா, இன்னும் எத்தனை சார் இருக்கிறாங்கன்னு தெரியாமையே ஞானசேகரனை மட்டும் பிடிச்சி உள்ளே போட்டால் வேலை முடிச்சு நடத்திக்கிட்டு எவ்வளோ பேர் கதறணும் யார் அந்த சார்னு. அந்த அக்கறை இல்லையே. இந்த அக்கறை வேறு எங்கேயுமே இல்லை. தாவேக்கா இருக்கிற இடத்துல மட்டும் நரேஷன் பில்டிங் மட்டும் வரனா இப்போ இது அக்கறையா? இது நரேஷன் பில்டிங். தாவேக்கா போனதை இருட்டடிப்பு செஞ்சு நம்ம மட்டும் போகிற மாதிரி ஒரு கதையை பண்ணிட்டா நம்பிடுவாங்க அப்படின்னா நான் கேட்குறேன். உதயநிதி அண்ணன் போன ஃபங்க்ஷனுக்கு கொடி கட்டும் போது கரண்ட் அடிபட்டு ரெண்டு பேர் செத்து போயிட்டான். பெட்ரோலை கொண்டாட நிகழ்ச்சி டாடா ஏஸில் கூட்டு போயிட்டு டாடா ஏஸ் கவுந்துருச்சு. அதில் அவ்வளோ பேர் காயப்பட்டாங்க, சில பேர் இறந்தாங்க. அங்கே போயிட்டீங்களா? அப்போ என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லை தாவேக்கா மேலே இருக்கிற பயத்தில் நரேஷன் பில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்கள் போனது எப்படி மறைச்சிட்டு நீங்கள் மட்டும் போனதா சொன்னால் இதை நம்பிடுவாங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சேர பண்ணுறீங்கன்னா இப்போ தாவேக்கா உங்களை அவ்வளோ அச்சுறுத்திருச்சுன்னா எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் தாவேக்காக்கு மட்டும் அரசியல் பண்ணுறீங்கன்னா அதையாவது சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பேர் மட்டும் சொல்ல மாட்டார். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், தாவேக்கா ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்கிற ஒரு அமைச்சர் ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு முகம் மாறிட்டு நீங்கள் அதிமுக பற்றி மட்டும் கேளுங்க. ஏன்னா யார் தோக்கடிக்க முடியுமோ அவளை பற்றி மட்டும் பேசிக்குவோம். தோக்கடிக்க முடியாது எதிரி தாவேக்கா இருந்தால் புறக்கணிச்சிருவோம்னா நீ புறக்கணிச்சுக்கப்பா, மக்கள் புறக்கணிக்கணுமே. மக்கள் திமுக புறக்கணிக்க வந்து நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே வந்து இவர் எப்படி வெளியில் வருவார், பிரச்சாரம் எப்படி பண்ணுவார், எவ்வளோ சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக பார்க்குறது நோக்கமாக இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கட்டத்திலே இவ்வளோ சவால்கள் இருக்குங்கும்போது அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப நம்பியிருக்கோம். உண்மை வெல்லும், நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம். காத்திருந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.